ஹலோ பாஸ். ஹலோ. ஃபஸ்ட்டு பெஞ்சிலே உட்காந்துருக்கீங்களே, படிப்பில் அவ்வளோ ஆர்வமா? ப்ளஸ் டூவில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 95 96? 72. ஓ, 72%? மார்க்கே 72 தான். புரியுது, ஏன் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கீங்கன்னு புரியுது. எனக்கு புரியாது, அதனால தான். உங்கள் ஃப்ளாஷ்பேக் என்ன? ஊர் பட்டுக்கோட்டை பக்கம் கரப்பங்காடு. என்ஜிஓ சீட்டில் தான் அட்மிஷன் கிடச்சிச்சு. படித்தது எல்லாமே தமிழ் மீடியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போமா பாஸு. இவ்வளோ பெரிய கிளாஸ் ரூமில் என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க? உங்கள் மூஞ்சிலேயே தெரிஞ்சிச்சு என்ன மாதிரியே பீதியில் இருக்கீங்கன்னு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ பண்ணிடுறேன். பண்ண முடியுமா இல்லையா? ஒரே ஒரு சான்ஸ் மேம், தோ பண்ணிடுவேன் மேம். ஒரே ஒரு செகண்ட் மேம். பண்ணி கிழிச்சிங்க. ஐசா கெட் அவுட். என்னதான் படிக்கிறீங்களோ ஒன்றும் புரியல. அப்பா அம்மா காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஏய், ஐஷு வரலையாடி? பின்னாடி வராடி. ஹாய். அண்ணா, ஐஸ்வர்யா இந்த வீட்டில் இருப்பாங்களே, உங்களுக்கு தெரியுமா? அவங்க காலி பண்ணி பல மாதம் ஆகுதுப்பா. அட்ரஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்க? தெரியாதுப்பா. அவங்க அப்பா நம்பரு நாட்டு நியூஸ்ன்னு வருது தம்பி. சார், 2 நாளாக தண்ணி வரல. மெட்ரோ லைனில் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் சார். சார், இப்போ 2 நாளாக கரண்ட்டு கூட. சார், ஹலோ ஹலோ. இந்த வீட்டுக்கு 4 செவரு மட்டும்தான்ப்பா இருக்கு. இந்த கரண்ட்டு தண்ணியெல்லாம் ஹவுஸ் ஓனர் வாங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் எங்கேயோ இருக்கும்போதே யோசிச்சிருக்கணும். பகல்ல கூட இருட்டா இருக்குங்க. இன்னும் ஒரு விஷயம் தாம்மா, நல்ல வீட்டுக்கு போயிடலாம். மா, பா 10th ரிசல்ட் வந்துருச்சுப்பா. என்னம்மா இருக்கு? 465, 93%. அட்ரஸ் சக்க சூப்பர் ரீ. தேங்க்ஸ்டா. இந்த ஸ்வீட் சாப்பிட்டு பின்னிட்ட போ. அடுத்தது என்ன படிக்க போற? பயாலஜியா கம்ப்யூட்டர் சயின்ஸா? அப்பா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே படிக்கட்டும். கேட்டேன்டா. முதல்ல 11th எந்த நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு யோசிங்க. பா, நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் இதே ஸ்கூலில் படிச்சுக்கிறேன்ப்பா. ஏன்டா? இல்லைப்பா, நம்ம வீடு வாங்க காசு சேர்க்கணும்ல. பா ப்ளீஸ்ப்பா, நீ எதுவும் நினச்சிக்க வேணாம். நான் நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன். பா, நான் படிச்சுப்பேன்ப்பா. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா எடுக்கிறாங்க. இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ப்பா. இல்லடா, நான் படிச்சுப்பேன்ப்பா. பாஸ் வந்துட்டாரா? குட் மார்னிங் சார். என்னையா அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு? சார், எனக்கு 5 லட்ச ரூபாய் கடன் வேணும் சார். வாங்கி கொடுக்க முடியுமா சார்? நீ கடன் வாங்க மாட்டேயா? மச்சி, செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு.
பிரபு என்னாச்சுடா? ஒரு பேப்பர் போயிடுச்சுடா. பைத்தியமா நீ? தோத்துட்டே இருக்கேன்னு பயமா இருக்குடா. என்னடா? நான் நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டில் நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு வரமாட்டேங்குதே. என் தங்கச்சி அவ்வளவு மார்க் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்றாடா எனக்காக. எப்படிடா வீட்டுக்கு போய் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல போறேன்? அசிங்கமா இருக்குடா. இந்த தண்ணி குடி. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இது வேலைக்காவது. எங்க அப்பா காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இனிமே காலேஜ் வர மாட்டேன். டே வீட்டில் போய் சொல்லிடுறேன். டே பிரபு, நான் சொல்ற கேளுடா. பிரபு, டே நான் சொல்ற கேளுடா. டே பிரபு, அப்பா வந்தாச்சுடா. அப்பா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்னாச்சுப்பா? அட்வான்ஸ் எந்த டேட் சொல்கிறீங்களோ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இதுதான் போன வாட்டி சொன்னீங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ஃபுல் அமௌண்ட்டும் ரெடியாக வச்சுருக்கேன். ஃபுல் அமௌண்ட்டா? எவ்வளோ? 15 லட்சம். இப்போ விலை ஏறிச்சு சார். 25 லட்சம். என்ன சொல்கிறீங்க? பக்கத்தில் ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ் வந்துச்சு சார். வீடு விலைலாம் ஏறிடுச்சு. சென்னை ஃபுல்லாகவே ஏறிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். என்னால் முடியலன்னா என்ன? பிரபு இருக்கான், ஐடி படிக்கிறான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். அது போதும். ஜெயிச்சிருவேன்ப்பா. ஜெயிக்கணும் மச்சி, ஜெயிச்சே ஆகணும். நான்லாம் ஸ்கூல் போனதே பெருசு. உள்ளேயே விட மாட்டாங்க. தட்டு தடுமாறி இவ்வளோ தூரம் வந்ததுக்கே பெரிய கதை இருக்கு. நீ போயிருந்தனா நானும் போயிருப்பேன் தெரியுமா? டிகிரி முடிக்கிறோம், கேம்பஸில் வேலை வாங்குகிறோம். அது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ். சூப்பர் மச்சா, தெளிவாக பிளான் பண்ணுறோம், அடிக்கிறோம். ஏண்டா, நான் போயிருந்தா நீயும் போயிருப்பேன்னு சொன்னேன். உனக்கு ஒரு பேப்பர் தானே போச்சு, எனக்கு 3 பேப்பர்ரா. அண்ணே வாங்கப்பா, ஸ்டார்ட் பண்ணிக்க. சரிங்க. இங்கே 1 மாதம் வேலை செய்கிறோம். அந்த காசு வச்சு அரியர் ஃபீஸை கட்டுறோம். மிச்ச காசு வச்சு புக்ஸு கைட்ஸ்லாம் வாங்கிடுவோம். டெய்லி காலேஜ் முடிச்சு ஈவினிங் இங்கே வேலை செய்கிறோம். வீட்டில் சமாளிச்சுப்பல்ல. கம்பைன் ஸ்டடிஸ் சொல்லிக்கிறேன். விக்கி, என்ன சார்? சாரி சார். குட் மார்னிங் சார். சார் வரலையா சார்? அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? அவர் இனிமேல் ஆஃபீஸ் வரமாட்டார், நான் தான் வருவேன். கொஞ்சம் எல்லாக்கிட்ட சொல்லிவிடுங்க. அப்பா ரொம்ப நல்ல மாதிரி சார். பையனுக்கு காலேஜ் சீட் கூட சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார். அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் தான் அங்கே வைக்க சொன்னீங்களா? சொல்லணும்னு நினச்சேன். இனிமேல் அக்கௌண்ட்ஸ்லாம் சிஸ்டம்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? சிஸ்டமில் எப்படி சார்? டேலியில் மெயின்டைன் பண்ணுங்க.
டேலிலாம் எனக்கு தெரியாது சார். ஒரு மாதம் டைம். டேலி கற்றுக்கலைன்னா வேலைக்கு வேற ஆளை பார்க்குறேன்னு சொல்லிட்டான். பா டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு, நாமளும் அப்டேட் ஆகணும்ல. நான் எப்படி இந்த வயசுக்கு மேலே இதெல்லாம் கற்றுக்கிட்டு? பா ஒன்றும் இல்லை, உங்களால் முடியும். தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா, எப்போ வேணாலும் வாங்கப்பா. சரிண்ணா. அம்மா, உன் புருஷன் கலக்கிட்டாரு. என்ன? டேலி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். சூப்பர்ப்பா. பிரபு, கொஞ்சம் மாடிக்கு வரியா? ஏதோ வேலை பார்க்குறியாப்பா? இல்லைப்பா. மிஷின் வாசம் எனக்கும் தெரியும்ப்பா. இல்லைப்பா, புக் ஃபீஸ் இருந்துச்சு, உங்களை கேட்க வேண்டாமேன்னு. நானும் ஃபேக்ட்ரி வேலைக்கு போயிருக்கேன்ப்பா. 17 வருஷம். எங்கள் அப்பா தொழில் பண்ணுறேன்னு எக்கச்சக்க கடன் வச்சு செத்து போயிட்டாரு. எனக்கு 17 வயசு அப்பா. என் தம்பி, என் தங்கச்சி 2 பேருமே சின்ன பசங்க. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஃபேக்ட்ரி வேலைக்கு போனேன். அவங்கெல்லாம் படித்து லைஃப்பில் நல்லா இருக்காங்க. நான் தான் படிக்க முடியாமல் போச்சு. எனக்கு எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. நீ நல்லா இருக்கணும். அப்பா மாதிரி ஆயிராத. நீ படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். எதையும் யோசிக்காத, நான் இருக்கேன். சார், பெண்டிங் ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். இனிமேல் எந்த ப்ராப்ளம் இல்லை, வரி பண்ணிக்காதீங்க சார். அப்புறம் அந்த வீடு மேட்ரு கேட்டிருந்தேன். பேங்க் லோன் தானே? ஆமாம் சார். நான் பார்க்குறேன். ஓகே சார். ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கடவுளை வேண்டிக்குவோம், தை பிறந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும்னு. 3 நாளாக தூங்காமல் வேலை செய்கிறீங்க, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லைங்க, இந்த வீட்டில் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு இருக்கேன். நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. காஃபி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்கள் நான் என்ன சொல்லிட்டு நீ என்ன கேட்டுட்டு இருக்க? அப்படி இல்லைங்க. கல்யாணம் பண்ணனால இதே தான், வேற எதுவும் பேச தெரியாது. பிரபு, அப்பா விழுந்துட்டாருடா, சீக்கிரம் வா. அப்பா, மைல்டு ஹார்ட் அட்டாக். டோன்ட் வரி, காப்பாற்றிடலாம். ஹார்ட் அட்டாக்கா? டாக்டர், பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? வாங்க. வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா?
நான் தான் டாக்டர். ஃபர்ஸ்ட் அட்டாக். அவருக்கு 2 மைனர் பிளாக்ஸ் இருக்குது. சர்ஜரி பண்ணணும். இப்போவே பண்ணிட்டா சேஃப். பண்ணிடலாம் டாக்டர். குட் தென். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. கன்சென்ட் சைன் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, வந்துட்டேன். சரி பார்க்கலாம். சாப்பிட்டியா? அம்மாவை சாப்பிட கூப்பிட்டு போமா. ஆமா போமா. பிரபு, ரொம்ப செலவாயிடுச்சா? நீ வந்துட்டல்லப்பா, அது போதும். சொல்லு. எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டேன். சர்ஜரி பண்ணாங்கப்பா, நல்லபடியாக போச்சு. பணம் அது மொத்த பணம் பரவாயில்லப்பா. ப்ளீஸ்ப்பா. ஏங்க, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? கூட வர. ஓகே. மேத்தா சார் எத்தனாவது ஹார்ட் அட்டாக்ல இருந்தார்? 2வது சார். சிட்டி வெளியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க சார். பெருங்குளத்தூர் இப்போ ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா சார். வீடு பிடிச்சிருக்குப்பா, சொல்கிறேன். வேறு பார்ட்டியும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வீடு பிளாக் பண்ணிடலாம் சார். இந்த வீட்டை வாங்கிடணும்னு பார்க்குறேன். தம்பின்னு தான் கேட்குறேன். எனக்கு கடன் கொடுத்தேன்னா கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? சந்திராவோட பேசி எவ்வளோ வருஷம் ஆச்சு? உன்னால் வீடு வாங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ வைராகியமாக சொந்த தங்கச்சிக்கிட்டேயே பேசாமல் இருக்க. அப்படி என்ன கோவம் வாசு? வீடு வாங்கணும்னு நினைக்கிறது கோவத்தில் இல்லை முரளி. வீடுங்கிறது மரியாதை இல்லையா? ஓப்பனாக பேசுவோம், அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட்ல இருக்கணும். இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட் எதை நம்பி கொடுக்கறது வாசு? பிரபு இந்த வருஷம் காலேஜை முடிச்சிருவான். கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போயிடுவான். +2ல என்ன மார்க் வாங்கினான்? இப்போ நல்ல மார்க் வாங்கியிருக்கான். காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ வருது. பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருவான். எனக்காக ஹெல்ப் பண்ண ப்ளீஸ்.
சரி, நான் ஒன்று சொல்கிறேன். உங்களை யார் அந்த ஆள் வீட்டுக்கு போக சொன்னது? டேய், அவர் என்னங்க சொன்னாரு? பிரபுவுக்கு வேலை கிடைக்கட்டும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வா, பணம் தரேன். பண்ணிடுறா பிரபு. இன்னும் ஒரே ஒரு இன்டர்வியூ தான்டா இருக்கு. அந்த கம்பெனி ஜெனித் கோட் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. எனக்கு பேரே வாயில வரல. இன்டர்வியூக்கு 3 நாள் இருக்குல்ல. ஹாய் பிரபு. ஹலோ சார். வெளில பயங்கர மழை இல்லை, நியூஸ்லலாம் கூட சைக்ளோன் அலர்ட்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சார். 8 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ முடிச்சிருக்கீங்க. டயர்டாக இருக்கீங்களா? இல்லையே சார். பட் யுவர் ஐஸ் ஆர் ரியலி டயர்ட். 2 நாளாக தூங்காத மாதிரி இருக்கீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். உங்கள் மார்க்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தேன். குட். தேங்க்யூ சார். கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ்? Sure, sir. Frequency reuse is the process of reusing the same frequencies across the entire circuit. We use this... Stop. பிரபு, நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே ஒப்பிக்கிறீங்க. லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு காமன் மேன், எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். Sir, frequency reuse we use in all the communication systems, sir. Banking, internet, communication, cell phone, எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம் சார். ஏன் யூஸ் பண்ணுறோம்? அப்புறம் ஏன் இதுக்கு இவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு? சார், அது வந்து ஃப்ரீக்வன்சி ரியூஸ். ஃப்ரீக்வன்சி. சரி, லீவ் இட் பிரபு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இல்லை சார். ஓகே, I'll get back to you. என்னாச்சு சார்? நான் உங்ககிட்ட ஆனஸ்டாக கேட்கலாமா? சொல்லுங்கள். என்னை ரிஜெக்ட் பண்ணுறீங்களா சார்? தட்ஸ் ஒன் வே டு புட் இட். சார், நான் இவ்வளோ தூரம் வந்தேனே சார், ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? ஏன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு. இல்லை, நீங்கள் கேட்டதால் டைரெக்டாகவே சொல்கிறேன். உங்கள் ஆன்சர் ஷீட்லாம் பார்த்தேன், டப்பா அடித்து வாமிட் பண்ணியிருக்கீங்க. புரிஞ்சு படிக்கலை, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற ஸ்கில்ஸ் இல்லை. இன் ஷார்ட், யூ ஹாவ் அன் இன்ஜினியரிங் டிகிரி பட் யூ ஆர் நாட் அன் இன்ஜினியர். மொத்த காலேஜ்லே ஒரே ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். யா, தட் கை. ரொம்ப டிசர்விங்கான ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க சார். ஆல் தி பெஸ்ட் பிரபு, உங்களுக்கு வேறு நல்ல வேலை கிடைக்கும். சார், சொல்லுங்க சார். அந்த வீடை அந்த பார்ட்டிக்கே கொடுத்துருங்க. என்னால் பணம் அரேஞ்ச் பண்ண முடியல. சாரிப்பா.
அந்த வீட்டில் கிடைச்ச அருமையான அனுபவத்துக்கு அப்புறம் போதும்டா சாமின்னு இனி எந்த வீட்டுக்கு போனாலும் நல்லா வெளிச்சமாக மழை தண்ணி வராத வீடாக வேணும்னு தேடி ரொம்ப அலைஞ்சு இந்த வீடை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன இந்த பட்ஜெட்டில் கிடைக்கணும்னா சிட்டியை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். வாசு சார் ஆஃபீஸு, ஆர்த்தி காலேஜ் எல்லாத்துக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ட்ரெயின்லேயே போயிடும்னு வைங்களேன். என்ன வாசு இப்போ தான் வரீங்களா? இல்லை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய்க்கா. ஹாய்டா. அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும்ல. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. அப்புறம் பிரபு வேலை கிடச்சிருச்சா? ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். ஓ, நீ பிகாம் பண்ணுறல்லம்மா? ஆமாம். நல்லா படி. நீயாவது நல்லா படித்து வேலைக்கு போய் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஹேய், லேட் ஆயிடுச்சு, சாப்பிட போங்க. என்னடா ரிசல்ட் வந்துருச்சு. பிரபு விடு, அதான் பேங்க் எக்ஸாம் இருக்குல்ல, அது எழுத ட்ரை பண்ணலாம். ஐயோ முடியலப்பா, என்னால் முடியல. அப்பா எனக்கு ஐடியில் வேலை கிடைக்கல. நீ சொன்னீங்க இந்த பேங்க் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், முடியலப்பா. இப்போ எதுக்குடா கோபப்படுற? அப்போ நல்லதுக்கு தானே சொன்னாரு. நீ பேசுவ, வீட்டில் உதவாக்குற அப்பா காசில் உட்காந்து சாப்பிட்டு பாரு, அப்போ தெரியும் என் வலி. டே, அப்பா அப்படியே சொன்னாரு? சின்ன சின்ன வேலைக்கு போகாத, உன் ஃபியூச்சர் முக்கியம், நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணு தான் சொன்னாரு. ஒன்றும் வேணாம், சின்ன வேலையாக இருந்தாலும் நான் கிடைக்கிற வேலைக்கு போய்க்கிறேன். பிரபு, அப்பாவுக்கு பாரமாக இருக்கும்னு உனக்கு கோவம் வருது, எனக்கு புரியுது. அதுக்காக கிடைச்ச வேலைக்கு போயிடுறேன்னு சொல்லாதடா, வாழ்க்கை அப்படியே போயிடும். இல்லைப்பா பிரபு, என்ன மாதிரி ஆயிராத. முடியலப்பா, திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கேன், டயர்டா இருக்குப்பா. அப்ப என்ன நினைச்சு பாடுறா?